கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பரபரப்பான சாலையின் நடுவே சுழல் நாற்காலியில் அமர்ந்து சாவகாசமாக தேநீர் அருந்தியபடி ரீல்ஸ் வீடியோ எடுத்த நபரால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. நாடி நரம்பெல்லாம் ரீல்ஸ் வெறி ஊறிய நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? வாரமா உட்காந்து டீ குடிச்சா என் கெவுரவன் என்ன ஆவறது என்கின்ற தோரணையில் நடு ரோட்டில் சேர் போட்டு அமர்ந்து கால் மேல் கால் போட்டு டீ குடிக்கும் இவர் ஒரு ரீல்ஸ் வெறியர். இவர் செய்யும் அலப்பறையை பார்த்து முறைத்து பார்த்தபடி செல்லும் வாகன ஓட்டிகளிடம் நான் சேர போட்டு உட்காந்து டீ குடிப்பேன், இல்ல பாய போட்டு மல்லாக்க படுப்பேன் என்கின்ற ரீதியில் கத்து காட்டு இருக்கிறார். வேலை இருக்குது பாஸ், நீங்க கொஞ்சம் வாரமா பாங்க பாஸ் என நடு ரோட்டை தனது திறந்தவெளி அலுவலகமாக மாற்றிய இந்த நபரை பார்த்து பெங்களூரு போலீசாரை சற்று எரிச்சல் அடைந்துள்ளனர். டிராபிக்கை துளியும் மதிக்காத இந்த ரீல்ஸ் வெறியர் யார்? அவர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? நடனமாட தெரியாவிட்டாலும் இடுப்பை வளைத்து நெளித்து ஆடி இதுதான் நடனம் என நம்பச் சொல்லி ரீல்ஸ் போட்டு டார்ச்சர் செய்யும் இந்த இளைஞர் பெயர் பிரசாந்த். சிம்பு ரசிகரான இவர் டான்ஸ் என்கின்ற பெயரில் கம்பு சுத்துவது எல்லாம் பெங்களூரு எஸ்ஜேபி சாலைகளில் தான். அடிக்கிற வெயிலில் சீக்கிரம் வீடு போய் சேரலாம் என சாலையில் சென்று கொண்டிருக்கும் வாகன ஓட்டிகளை எல்லாம் பொறுமையா போங்க சார், நான் ரீல்ஸ் பண்றேன்ல, அப்படி என்ன அவசரம் என அட்வைஸ் செய்து அனுப்பி வைப்பார். தொழில் ரீதியாக சரக்கு வாகனம் ஓட்டும் இவர் தனது குடும்பத்துடன் தும்கூர் சாலையில் உள்ள கண்டீரவா ஸ்டுடியோ அருகே உள்ள நந்தினி லே அவுட்டில் வசித்து வருகிறார். சில்வர் ஜூப்ளி பார்க் சாலை இவரது ரீல் சேட்டைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முக்கியமான சாலைகளிலும் நடைபாதைகளிலும் செல்போனை எடுத்துக்கொண்டு இவர் நடனமாட ஆரம்பித்தால் வெயில், மழை, டிராபிக் என எதையும் பார்க்க மாட்டார். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி இவர் வெளியிட்ட ஒரு ரீல்ஸ் தான் சமூக ஊடகங்களில் பலரது கண்டனத்திற்கும் ஆளானது. நடு ரோட்டில் சுழல் நாற்காலியை போட்டு அதில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு ரசித்து ருசித்து தேநீர் அருந்திய அந்த காட்சிகளை ரீல்ஸாக வெளியிட்டதும் அது வைரலானது. காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள சமூக ஊடக கண்காணிப்பு பிரிவு போலீசாருக்கு இந்த ரீல்ஸை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுள்ளது. உடனே உரிய நடவடிக்கை எடுக்குமாறு எஸ்ஜே பார்க் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சந்தேக நபர் 2024ஆம் ஆண்டில் வெளியான ஒரு கன்னட படத்தில் நடித்த நடிகர் என்று போலீசார் கருதினர். ஆனால் பின்னர் இன்ஸ்டாகிராம் சுய விவரத்தை பார்த்த பின்தான் அது பிரசாந்த் என்பது தெரிய வந்தது. துக்குடாந்த செல்லத்தை என களத்தில் இறங்கிய போலீசார் பிரசாந்தை கைது செய்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து அவரை ஸ்டேஷன் ஜாமீனில் விடுவித்தனர். அவருக்கு 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என தெரிகிறது. போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் பிரசாந்த் தனது இன்ஸ்டா கணக்கில் இருந்து பல்வேறு வீடியோக்களை நீக்கியுள்ளார். இனிமேல் சாலைகளில் ரீல்ஸ்களை படமாக்குவதை தவிர்ப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார்.